வணக்கம். எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. அதிமுக தலைமையகத்தில் சசிகலா பேனர் அகற்றப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ஓபிஎஸ் அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். இரு அணிகளுக்கு இடையே இணக்கமான சூழ்நிலை நிலவும் போது பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பே தங்கள் மனதை புரிந்து கொண்டு பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளதாக கூறிய KP முனுசாமி, முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து CBI விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எப்போதும் உயிர்ப்புடன் இருக்கும் என்றும் கூறினார். குறிப்பிட்ட குடும்பத்தினரை கட்சியை விட்டு விலக்கிவிட்டால் இரு அணிகளுக்கு இடையே இருப்பது வெறும் அண்ணன் தம்பி பிரச்சினைதான் என்றும் KP முனுசாமி தெரிவித்தார். தினகரன் கைது குறித்து கருத்து தெரிவித்த அவர், தேர்தல் ஆணையத்திற்கே லஞ்சம் கொடுக்க முயன்றதால் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். நாங்கள் போய் உட்காந்து பேசாததுக்கு முன்னாடியே சசிகலாவுடைய கட் அவுட்டுகளை எடுத்திருக்கிறார்கள். சரியா? ஒரே நிமிஷம், நான் பதில் பேசுறேன். எடுத்திருக்கிறார்கள். இப்படி தொடர் நிகழ்வாக எங்களுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த தொடர் நிகழ்வாக அந்த எண்ணங்களை நிறைவேற்றக்கூடியவர்கள் அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அது நிறைவேற்றக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் ஒரு சிலர் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களையும் கட்டுக்குள் கொண்டு வந்து இதை நிறைவேற்றக்கூடிய முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு இருப்பதனுடைய அடையாளம் தான் சசிகலாவுடைய கட் அவுட்டை எடுத்திருப்பது. தொடர்ந்து அவர்கள் எங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு வருகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் இதுன்னா இந்த இயக்கத்தினுடைய தீமை சக்தியாக இருக்கின்ற அந்த குடும்பத்தை வெளியேற்றிவிட்டால் நாங்கள்லாம் அண்ணன் தம்பிக்கு தான். ஒரே நிமிஷம் பேசி முடிச்சிருந்தேன் பிரதர். நாங்கள்லாம் அண்ணன் தம்பிக்கு தான். அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும். அந்த வருத்தங்கள் களையும் போற பட்சத்தில் நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடைபெறும். சிபிஐ கோரிக்கை என்பது புரட்சி தலைவி அம்மாவுடைய மர்ம மரணத்திற்காக வைக்கப்பட்ட கோரிக்கை. அந்த கோரிக்கை எப்பொழுதுமே அது வருகின்ற வரையில் நிச்சயமாக அது உயிரோட்டமாக இருக்கும். ஏங்க ஏற்கனவே நாங்க சொல்லி இருக்கிறோமே, அன்னைக்கே சொன்னமே. ஏன் பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக முடியக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும். ஒரு உதாரணத்தை சொல்றேன். இல்ல, ஒரு உதாரணம், எங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் என்னன்னா, ஒரு உதாரணத்தை சொல்றேன். நாங்க ஏன் அவங்களை வெளியேற்றணும் சொல்றதுக்கு, இந்த கட்சியை கைப்பற்றுவதற்காக திரு தினகரன் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கிறார். இந்த கட்சியை பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு கூட இப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்தது. அந்த அசாதாரணமான சூழ்நிலையில் இது போன்ற தவறை யாரும் செய்யவில்லையே. தேர்தல் கமிஷனுக்கு சென்று பணம் கொடுத்து அந்த இரட்டை சின்னத்தை பெற வேண்டும், அந்த இயக்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்று யாரும் முயற்சி செய்யவில்லையே. அன்று உண்மையாகவே இந்த கழகத்திற்கு உழைத்த தலைவர்கள் 2 அணியாக நின்றார்கள். அப்படி நின்றவர்கள் மரியாதைக்குரிய அண்ணியார் ஜானகி அம்மையார், நீங்கள் 2ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் ஒன்றாக இணையுங்கள், நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னதன் அடிப்படையில் இணைந்தோம். புரட்சி தலைவி அம்மாவுடைய தலைமையேற்றார்கள். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? புறக்கடை வழியாக தேர்தல் கமிஷனையே விலைக்கு வாங்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இந்த கட்சியை கைப்பற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. அந்த சட்டத்தின் வாயிலாக நிச்சயமாக தர்மம் வெல்லும். அதிமுக இரு அணிகளை சேர்ந்தவர்கள் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நிலையில் காலையிலிருந்து OPS இல்லத்திற்கு அம்மா அணியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைந்து வருகின்றனர். புதுக்கோட்டை நகர மாவட்ட முன்னாள் செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்று OPS-ஐ சந்தித்து அவரின் அணியில் இணைந்தனர். இதேபோன்று பொதிகை தொலைக்காட்சியின் முன்னாள் இயக்குநர் ரமணி உள்ளிட்ட பிரமுகர்களும் OPS அணியில் இணைந்தனர். அதிமுகவின் இரு அணிகளிடையே விரைவில் பேச்சுவார்த்தை நடக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு முன்னோட்டமாக நேற்று இரவு இரு அணியினரிடையே ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தனியார் சொகுசு விடுதி ஒன்றில் இரவு 8 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை 5 மணி நேரம் இந்த ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கருதப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாகவே அதிமுக தலைமையகத்தில் உள்ள சசிகலாவின் பேனர்கள் அகற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது.
இந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் இரு அணிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. அந்த குழுவில் இருக்கிறவங்க நேற்று பேசணும். எங்களுடைய குழு தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் நேற்று அந்த குழுவில் இருப்பவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார். பேச்சுவார்த்தைக்கு இன்று நல்ல நாள் பேசலாம் என்று சொன்னார். அவர்களும் பேசிவிட்டு சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த வி.கே. சசிகலாவின் பேனர் அகற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படம் உள்ள புதிய பேனர் அந்த இடத்தில் வைக்கப்பட்டது. இரட்டை இலை சின்னம் பெற இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகராவுக்கு லஞ்சம் தர முயன்ற புகார் தொடர்பாக டிடிவி தினகரன் நேற்று இரவு டெல்லி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக ஒரு சில மணி நேரத்திலேயே அதிமுக தலைமை அலுவலகத்தில் சசிகலாவின் பேனர் இன்று காலை அகற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் சசிகலாவின் படத்தை அகற்ற வேண்டும் என்ற ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரின் கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படுகிறது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கை பொறுத்தவரை வெளிவராத மேலும் பல தகவல்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் உடனடியாக உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் வாசன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும், அப்போதுதான் இதுபோன்ற தவறான செயல்களில் யாரும் ஈடுபட மாட்டார்கள் என்றும் வாசன் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ உயர் படிப்புகளில் கிராமப்புற மாணவர்களுக்கான 50% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். சென்னை ராஜரத்னம் அரங்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடைபெற்றது. மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை நீக்குவதன் மூலம் கிராமப்புறங்களில் மக்களுக்கான மருத்துவத்தை அரசு தடுப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். 29 ஆண்டுகளாக உள்ள நடைமுறையை மாற்றுவது நியாயமற்றது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். உடனே அவசர சட்டத்தை கொண்டு வரணும். அதுதான் ஒரு முழுமையான தீர்வு. இந்த 50% சர்வீஸ் கோட்டாக்கு அது நாங்கள் மத்திய அரசும் தமிழக அரசும் உடனே கொண்டு வர சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். ஸோ எங்கள் போராட்டம் இது கண்டினியூ எங்களுக்கு தொடர்ந்து போராடிக்கிட்டே நாங்கள் இருப்போம். அந்த அவசர சட்டம் வர வரையில். ஏன்னா அதுதான் ஒரு முழுமையான தீர்வு. கொள்ளையடிப்பதற்காகவே அதிமுகவின் இரு அணிகளும் ஒன்று சேர முயற்சிப்பதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவ இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை டிஎம்எஸ்ஸில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களை மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், மருத்துவ இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டெல்லி சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சினை குறித்து மத்திய அரசிடம் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என குற்றம் சாட்டிய ஸ்டாலின், கொள்ளையடிப்பதற்காகவே அதிமுகவின் இரு அணிகளும் இணைந்து செயல்பட முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார். கடிதம் எழுதினா மட்டும் பத்தாது, நேரடியாக இப்போ கூட போயிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ கூட போய் நிதி ஆயுக்தாவை பற்றி தான் பேசிட்டு வந்திருக்காரு தவிர மக்கள் பிரச்சனை பற்றி எதையும் பேசினதாக செய்திகள் கிடையாது. அதனால தான் தொடர்ந்து இதை நான் வலியுறுத்தி, அவருக்கு இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுலாம் அவருக்கு நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை. இப்போ அவருடைய பேச்சுவார்த்தையெல்லாம் 2 அணியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு அணியாக சேருவதற்கு, ஏன்னா ஒரு அணியாக சேர்ந்தால் தான் ஏற்கனவே அடித்த கொள்ளையை தொடர்ந்து அடிக்க முடியும் என்ற அந்த நிலையில் அவங்க அந்த கருத்தை சொல்கிறாங்களே தவிர அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சென்னை அரசு மருத்துவமனை வளாகத்தில் இன்று 2வது நாளாக மருந்தாளுநர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கூடுதல் மருந்தாளுநர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தாளுநர்களின் போராட்டம் காரணமாக அரசு மருத்துவமனையிலும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக தொழில்நுட்ப ஊழியர்களையும் அரசு ஊழியர்களையும் காலியிடங்களை நிரப்பி நியமிக்க வேண்டும். உடனடியாக மக்களுக்கு இந்த மருத்துவ சேவை என்பது சென்றடைய வேண்டும் என்ற கோரிக்கைக்காக நாங்கள் போராடுறோம். இன்னைக்கு திடீரென்று வெளியே வரல. 3 மாதத்திற்கு முன்னாலே இந்த கோரிக்கையை வைத்தோம். அரசாங்கம் தலையிட்டு எங்களோட அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றி இருந்தால் இன்றைக்கு இந்த மருத்துவ சேவை என்பது முடங்கி இருக்காது. 2G வழக்கு மற்றும் கலைஞர் தொலைக்காட்சிக்கு 200 கோடி ரூபாய் கைமாற்றப்பட்டது தொடர்பான வழக்குகளின் தீர்ப்பு வரும் ஜூலை 15ஆம் தேதி வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2G முறைகேடு வழக்கின் இறுதி வாதம் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. நேற்று ஆர் ராசா தரப்பு இறுதி வாதம் நடந்து முடிந்த நிலையில் இன்று கனிமொழி தரப்பிலான இறுதி வாதம் நடைபெற்றது. வாதத்தை கேட்டறிந்த சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓ.பி. ஷைனி வரும் ஜூலை 15ஆம் தேதி இவ்வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறியுள்ளார்.
திருப்பூரில் டாஸ்மாக் கடைக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்ற மக்கள் மதுக்கடையை அடித்து நொறுக்கி சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் முதலிப்பாளையத்தில் செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அப்பகுதி மக்களும் அரசியல் கட்சியினரும் இணைந்து இன்று கண்டன போராட்டம் நடத்தினர். சுமார் 200 பேர் அளவுக்கு மட்டுமே போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என்ற எண்ணத்தில் சொற்ப எண்ணிக்கையிலான போலீசார் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் முதலிப்பாளையம் போராட்டத்தில் பங்கேற்ற 500க்கும் அதிகமான பொதுமக்கள் ஒரு கட்டத்தில் தடுப்புகளை தாண்டிச் சென்று டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கி சூறையாடினர். கடைக்குள்ளிருந்த மது பாட்டில்கள், சேர் மற்றும் நாற்காலிகள் ஆகியவற்றையும் அடித்து உடைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் சாமலாபுரத்தில் நடைபெற்ற மதுக்கடைக்கு எதிரான போராட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டது தொடர்பான அறிக்கையை மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தியிடம் சமர்ப்பித்தார். இன்னும் ஓரிரு தினங்களில் அந்த அறிக்கையை மாவட்ட ஆட்சியர் அரசுக்கு அனுப்பி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தில் கடந்த 11ஆம் தேதி மதுக்கடைக்கு எதிரான போராட்டத்தின் போது அங்கிருந்த பெண்கள் உட்பட பொதுமக்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தது. இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு தடியடி நடத்திய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பினர் மனு அளித்தனர். இதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாஜக காலூன்ற வைத்து விடலாம் என்ற தப்பு கணக்கு போட்டால் அது பகல் கனவாகவே முடியும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு திமுக கழக முதன்மை செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவின் முழு அடைப்பு போராட்டம் வெற்றி பெற்றதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தமிழிசை தப்பான தகவல்களை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி விவகாரம், விவசாயிகள் நிவாரண நிதி, நீட் தேர்வு என தமிழகத்தை தொடர்ந்து பாஜக அரசு வஞ்சித்து வருவதாக குறிப்பிட்ட துரைமுருகன், அதற்கு தமிழிசை ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். தவறான தகவல் மூலமாக தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது என்று கூறிய அவர், வறட்சியில் வாடும் விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினைகளிலும் அரசியல் செய்ய முயற்சி செய்ய வேண்டாம் என்று தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். கொடநாடு எஸ்டேட் சொகுசு பங்களா கொள்ளை முயற்சியில் உயிரிழந்த காவலரின் செல்போன்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொள்ளையர்கள் பயன்படுத்திய கை உறைகளையும் சிக்கியுள்ளதால் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சொகுசு பங்களாவில் கடந்த 24ஆம் தேதியன்று நடைபெற்ற கொள்ளை தொடர்பாக நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ராம்பா தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட கொள்ளையர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காவலர்கள் பணியில் இருந்த இடங்களில் இருந்து அவர்களுடைய செல்போன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொள்ளையர்கள் பயன்படுத்திய கை உறைகளும் கிடைத்துள்ளன. அத்துடன் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் உள்ள கிருஷ்ணா பகதூரின் இரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு பங்களாவில் உள்ள இரத்த கரைகளுடன் ஒத்துப்போகிறதா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதால் அரசு பணிகள் முற்றிலும் முடங்கியுள்ளன. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மேலும் ரேஷன் கார்டு வழங்கும் பணி, சாதிச் சான்றிதழ் வழங்கும் பணி, வணிக வரி வசூல் என பல்வேறு பணிகளும் முடங்கியுள்ளன. இதனிடையே வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக நாளையும் நாளை மறுநாளும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும். 20% இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். சத்துணவு, அங்கன்வாடி ஊழியர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், வருவாய் கிராம ஊழியர்கள், கிராம பஞ்சாயத்து செயலாளர்கள் என்ற வரையறுக்கப்படாத ஊதியம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய 3.5 லட்சம் ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும். அண்மையில் சிறையில் இருந்து வெளியே வந்த நபர் ஒருவர் மதுரையில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டிப்பட்டியை சேர்ந்த சரவணன் என்பவர் கொலை வழக்கு ஒன்றில் சிறை சென்றுவிட்டு சமீபத்தில் தான் வெளியே வந்தார். இந்நிலையில் அவர் மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் பகுதியில் நேற்று நள்ளிரவு கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் சரவணன் கொல்லப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என பல்கலைக்கழக அலுவலர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். காலியாக உள்ள துணைவேந்தர்கள் பதவியை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பல்கலைக்கழக அலுவலர் சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பல்கலைக்கழக அலுவலர்கள் பங்கேற்றுள்ளனர். இதேபோல தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் இன்று போராட்டம் நடைபெற்றது. இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் முதற்கட்ட நடவடிக்கையாக இன்றைக்கு முழக்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கும் அரசு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால்
இதன் தொடர்ச்சி மிக கடுமையான போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் பல்கலைக்கழகத்தை அரசு தள்ளியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். கோவில்பட்டியில் அரசு மற்றும் மின் பேருந்து ஊழியர்கள் இடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து இரு தரப்பினரும் ஆங்காங்கே பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இயக்குவதில் அரசு மற்றும் மினி பேருந்து ஊழியர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்திற்குள் மினி பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்று கூறி அரசு பேருந்து ஊழியர்கள் பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மினி பேருந்து ஊழியர்களும் பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் பேருந்து நிலையம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்தில் இருந்த பயணிகள் வழியில் இறங்கி விடப்பட்டதால் அவர்கள் எங்கும் செல்ல முடியாமல் அவதிக்காளாகினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு இருதரப்பும் போராட்டத்தை கைவிட்டதால் மீண்டும் பேருந்துகள் இயங்கின. அரசு பேருந்தை விட நிறைய வண்டி ஓட்டுறாங்க, உள்ள இடைஞ்சல் பண்றாங்க. அரசு பேருந்து சரியான சமயத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. மேற்கொண்டு வந்து இவங்க டைம் எல்லாம் வந்து உரிமை இடத்துல நிக்காம தடம் மாறி செல்றாங்க. அது வந்து அரசு பேருந்துக்கு இழப்பு. இதில் பொதுவாக சொல்லி பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் அரசு பேருந்து நடத்துனர் ஓட்டுநர்களுக்கும் சிற்றுந்து பேருந்து நடத்துனர் ஓட்டுநர்களுக்கும் அடிதடி ஆகும். உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாய பாதுகாப்பை வலியுறுத்தி 10 நாள் பயணமாக புதுச்சேரி முதல் கன்னியாகுமரி வரை மாணவர்களின் சைக்கிள் பேரணியை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி துவக்கி வைத்தார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு தரப்பினர் ஆதரவு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் பாதுகாப்பினை வலியுறுத்தி புதுச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரை 3 மாணவர்கள் பங்கு கொள்ளும் சைக்கிள் பேரணி ஆளுநர் மாளிகையிலிருந்து துவங்கியது. இன்று துவங்கிய பேரணி தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் என்றும் இந்த பயணத்தில் மாணவர்கள் 1158 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவுற்றன. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நியூஸ் 7 தமிழோடு.